Hi dear student, today we start the next chapter of the Unit 1 Fundamentals of Business. Chapter 2 Objectives of Business. ஃபஸ்ட்டு இந்த சாப்டரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதில் இட் இஸ் கிளாசிஃபைடு இன்ட்டு டூ டைப்ஸ், எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். Economic activity is classified into three types: employment, profession, and business. Employment under that management, supervisor and worker. Then profession under that lawyer, auditor, doctor, engineer. Then next business under that right, commerce and industry. Then next non-economic activities: religion activity, charity, social work. Then next personal satisfaction, physical requirement, and then love and affection, and then patriotism. Then next introduction. Human activity. Human activity is an activity performed by a human being to meet his or her needs and wants, or maybe for personal satisfaction. Human activities can be categorized into economic and non-economic activities. The human activities என்ன அப்படின்னா மனிதனுடைய செயல்பாடு என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ அப்போ மனிதனுடைய தனிப்பட்ட விருப்பங்கள் என்ன, அவனுடைய தேவைகள் என்ன, அந்த தேவைகளை விருப்பங்களை பூர்த்தி செய்கிறதுக்காக உள்ளான நடவடிக்கை தான் என்ன அப்படின்றது தான் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இந்த செயல்பாடுகளை எதை நம்ம பேஸ்டு பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு விதமாக இருக்குது. ஸோ எக்கனாமிக் பேஸ் பண்ணி பார்க்கலாம், நான் எக்கனாமிக்கோ பேஸ் பண்ணி பார்க்கலாம். ரெண்டு விதத்தில் நம்ம பார்க்கலாம். ஸோ என்னென்ன ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. Activities undertaken with the object of the earning money are called economic activities. எந்த ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸையோ அல்லது அதுக்கு மூலமாக ஈட்டக்கூடிய, அதாவது நம்ம லாபம் ஈட்டுவோம். ஸோ அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க, எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஸோ லாபம் ஈட்டுறதுக்காக நம்ம மேற்கொள்ளக்கூடிய அனைத்து விதமான நடவடிக்கைகளும் என்ன, எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். நம்ம என்ன பண்ணுவோம், ஏர்ன் மணி. ஸோ எப்படி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் குறிக்கக்கூடியது தான் என்ன அப்படின்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்: ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் ஃபார் மேனுஃபேக்சரர். ஸோ அந்த பொருளை அந்த உற்பத்தியாளரால் தயாரிக்கப்படுறது. தென் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கூட்ஸ் பை ஹோல்சேலர். ஸோ மொத்த வியாபாரியால் அதை என்ன பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட்டு செல்லிங் பை ரீட்டெய்லர். ப்ராடக்டை ரீட்டெய்லர் மூலமாக நம்ம சேல்ஸ் பண்ணக்கூடியது. தென் மெடிக்கல் அட்வைஸ் ரெண்டர்ட் பை ஃபிசிசியன். ஸோ மருத்துவர்களால் அங்கே வழங்கப்படுகிற ஆலோசனைகள். ஸோ என்னென்ன ஆலோசனை வழங்கப்படுதுன்னு. தென் நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் ப்ராக்டிஸ் பை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஸோ இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மூலமாக வழங்கக்கூடிய கணக்கியலுக்கான சேவைகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம இங்கே கொண்டு வரணும். இதெல்லாம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு எக்ஸாம்பிள். Then next one, non-economic activities. Activities undertaken to satisfy social and psychological needs are called non-economic activities. For example, cooking food for family, celebrating festival. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம்னா நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், அதாவது பொருளாதாரத்துக்கு சார்ந்து இல்லாமல் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஆக்டிவிட்டீஸ் அண்டர்டேக் சாட்டிஸ்ஃபை சோசியல் அண்ட் சைக்காலஜிக்கல் நீடு. ஸோ அப்போ சமூகத்துக்காகவும் அதனுடைய உளவியலுக்காகவும் தேவைப்படுற பூர்த்திகளை நாம் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். அதுக்கு ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குக்கிங் ஃபுட் ஃபார் ஃபேமிலி, ஒரு குடும்பத்துக்கு உணவு சமைப்பது. ஸோ இதில் ஏதாவது நமக்கு ஆக்டிவிட்டீஸ் எக்கனாமிக் பேஸ்டு இருக்கா, இல்லை. ஸோ நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. தென் நெக்ஸ்ட்டு செலிப்ரேட்டிங் ஃபெஸ்டிவல், விழாக்களை கொண்டாடக்கூடியது. இதுலேயும் எதுவும் நமக்கு எக்கனாமிக் பேஸ்டு, அந்த விழா கொண்டாடுறதுல இங்கே எக்கனாமிக் பேஸ்டு எதுவும் இல்லை, நான் எக்கனாமிக்ஸோ விழா கொண்டாடலாம்.
Then next one paru. Then next, economic activity versus non-economic activity. Economic activity. First one, definition. Economic activity are those activities which are undertaken to earn money or financial gain for livelihood. For example, fruit seller selling fruits. எக்கனாமிக் ஆக்டிவிட்டியோடைய டெஃபினிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது என்ன அண்டர்டேக்கன் இன் மணி ஆர் ஃபினான்ஷியல் கெயின். ஸோ நம்ம வாழ்வாதாரத்துக்காக நாம் ஏர்ன் பண்ணக்கூடிய மணி அல்லது லாபத்தை தான் என்னன்னு சொல்கிறாங்க எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். தென் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் தோஸ் ஆக்டிவிட்டீஸ் விச் ஆர் அண்டர்டேக்கன் ஃபார் த ஷேக் ஆஃப் ப்ளஷர் பெர்ஃபார்ம்டு அவுட் ஆஃப் லவ், sympathy, sentiments, etc. For example, mother cooks for her family. ஸோ அப்போ நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மகிழ்ச்சி, அன்பு, இரக்கம், ஸோ இந்த மாதிரி உணர்வுகள் அடிப்படையில் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை தான் என்ன அப்படின்றாங்க நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க, ஸோ மதர் குக் ஃபார் ஹர் ஃபேமிலி, அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, குடும்பத்துக்காக சமைக்கிறது. தென் செகண்ட் ஒன், மோட்டிவ். ஃபார் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் பாரு, சோல் மோட்டிவ் இஸ் டு ஏர்ன் மணி ஆர் ஃபினான்ஷியல் கெயின். ஃபார் எக்ஸாம்பிள், ஒர்க்கிங் ஆஸ் எ லாயர். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு லாபம் ஈட்டுவது அல்லது நிதி சார்ந்த ஆதாயத்தை நம்ம அடைவது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மோட்டிவ். நம்மளுடைய மோட்டிவ் என்ன இருக்குது, கெயின், ப்ராஃபிட் அல்லது என்ன ஏர்ன் மணி, பணம் சம்பாதிக்கிறதோ அல்லது லாபம் சம்பாதிக்கிறதா நம்மளுடைய மெயின் மோட்டிவ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு லாயர் ஒர்க் பண்ணக்கூடியது. தென் நெக்ஸ்ட்டு நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் என்ன சொல்கிறாங்க, அண்டர்டேக்கன் ஃபார் சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆஃப் சோசியல், சைக்காலஜிக்கல் ஆர் எமோஷனல் நீட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், டு விசிட் எ டெம்பிள். ஸோ அப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் அப்படின்னு பார்த்தோம்னா, சாட்டிஸ்ஃபிகேஷன் என்ன மாதிரியான சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கணும், சோசியல் நீட்ஸோ அல்லது சைக்காலஜிக்கல் நீட்ஸாவோ அதில் எமோஷனலாகவோ இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சரி நமக்கு ஒரு மன திருப்திக்காக செய்யக்கூடியது தான் இங்கே ஒரு மோட்டிவ். ஸோ அதுக்கு என்ன எக்ஸாம்பிள், நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடியது, டு விசிட் எ டெம்பிள். தென் தேர்ட் ஒன், மணி மெஷர்மெண்ட். All economic activities can be valued in mandatory terms. ஸோ இங்கே எல்லாமே எதை பேஸ் பண்ணி தான் இருக்குது, மணியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. எல்லா ஆக்டிவிட்டீஸும் மணியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், டாக்டர் சார்ஜஸ் ₹500 as கன்சல்டன்ட் ஃபீஸ். ஸோ டாக்டர் என்ன பண்ணுறாங்க, சார்ஜ் பண்ணுறாங்க எதுக்கு, கன்சல்டேஷன் ஃபீஸுக்காக அவங்க ₹500 வசூலிக்கக்கூடியது, அதுதான் மணி மெஷர்மெண்ட். தென் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். Non-economic activities cannot be valued in mandatory terms. அங்கே என்ன பண்ண முடியாது, மணியோட வேல்யூவில் அங்கே எதையுமே கொண்டு வர முடியாது. These are an expression of a thought, feeling or gesture. ஸோ அவங்க எப்படி எக்ஸ்ப்ரெஷன் பண்ணுறாங்க, நம்மளுடைய தாட் என்ன, எண்ணங்கள் என்ன, நம்மளுடைய ஃபீலிங்ஸ் என்ன, ஸோ அதை வெளிப்படுத்தக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். For example, an NGO distributes free cloth to poor children. ஸோ ஒரு அமைப்பு சாராத நிறுவனம் அது என்ன பண்ணுறாங்க, ஏழை குழந்தைகளுக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்கக்கூடியது தான். தென் நெக்ஸ்ட் ஒன், ரிலேஷன்ஷிப். எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ரிலேட்டட் டு creation of wealth. For example, Ram saved part of his salary to purchase a house of his own. ஸோ ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், ஸோ அவங்களுடைய எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய க்ரியேஷன் ஆஃப் வெல்த். ஸோ அவங்க பணம் சம்பாதிக்கிறது அதனுடைய நம்மளுடைய வாழ்வாதாரத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன எக்ஸாம், ராம் என்பவர் அவங்களுக்கு சொந்தமான வீடு வாங்கிறதுக்கு தனது என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய சேலரியை அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, சேமித்து வச்சு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் do not create wealth. அங்கே என்ன பண்ணுறாங்க, அவங்க வெல்த்தை க்ரியேட் பண்ணுறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், மணி ரிசீவ்ட் ஆஸ்
டொனேஷன் இஸ் ஸ்பெண்ட் ஆன் சேரிட்டி ஒர்க். அவங்க டொனேஷனாக மணியை ரிசீவ் பண்ணி அவங்க எதுக்காக அதை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, சேரிட்டி ஒர்க்குக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. Then next one, outcome. All economic activities result in production, procurement, distribution and consumption of goods and services. For example, Nokia produces cell phones and sells across India through its distribution. ஸோ அவுட்கம் எப்படி இருக்கும், எல்லா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸும் அவங்களுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும், ப்ரொடக்ஷன் இருக்கும், ப்ரொக்யூர்மெண்ட் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கன்சப்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸை கன்சப்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோக்கியா கம்பெனி ப்ரொடியூஸ் எ செல்ஃபோன். நோக்கியா கம்பெனி என்ன பண்ணுறாங்க, செல்ஃபோனை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதை என்ன பண்ணுறாங்க, சேல்ஸ் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னா த்ரூ அவுட் த இந்தியா. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்கம். தென் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸுடைய அவுட்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the end result of a non-economic activity is the mental, emotional or psychological satisfaction of the person during the activity. ஸோ அப்போ இதில் என்ன இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் சோனா என்ஜாய் டீச்சிங் இன் an ஆர்பனேஜ். ஸோ சோனா என்ன பண்ணுறாங்க, டீச்சிங் பண்ணுறாங்க, ஆர்பனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அவங்க அதில் அவங்களுடைய அவுட்கம் எப்படி இருக்கும், என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ இதில் எண்ட் ஆஃப் எக்கனாமிக் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க மென்டலாகவும் எமோஷனலாகவும் சாட்டிஸ்ஃபையாக இருக்கணும் அந்த பர்சன். ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆர்பனேஜில் டீச் பண்ணுறது அவங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது, அவங்களுடைய அவுட்கமாக இருக்குது. த நெக்ஸ்ட் ஒன், டியூரேஷன். எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் repetitive. They are done on a regular basis to earn a living. ஸோ அவங்க இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய நடவடிக்கைகளுக்கு எப்படி திரும்ப திரும்ப நிகழக்கூடிய தன்மையாக இருக்கும். ஸோ மறுபடியும் ஏற்கனவே நடந்ததே திரும்ப திரும்ப நடந்ததாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், குல்ஃபி ஐஸ்கிரீம் செல்லர் சேல்ஸ் ஐஸ்கிரீம் எவ்ரி ஈவினிங். ஸோ திரும்ப திரும்ப அதே நடக்கும். ஒரு ஐஸ்கிரீம் என்ன பண்ணுறாங்க, டெய்லி ஈவினிங்கில் அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. தென் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் எப்படி இருக்குன்னு பாரு. நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் மே நாட் பி அண்டர்டேக்கன் ரெகுலர்லி. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, தினமும் அந்த நடவடிக்கை நடக்காது. ஸோ ரெகுலராக நடக்காது. யூஸ்வலி தே ஆர் டன் டியூரிங் ஃப்ரீ டைம். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஃப்ரீ டைமில் அவங்க அந்த ஒர்க்கை பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், சங்கர் விசிட்ஸ் ஆர்பனேஜ் இன் ஹிஸ் ஃப்ரீ டைம். சங்கர் என்ன பண்ணுறாரு, விசிட் பண்ணுறாங்க. எதை, ஆர்பனேஜுக்கு போய் விசிட் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃப்ரீ டைமில் அவங்க விசிட் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், source of initiation. Economic activities are initiated to satisfy human needs and wants. ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இங்கே எப்படி இருக்குது, ஹியூமனுடைய நீட்ஸ் என்ன, வாண்ட்ஸ் என்ன அப்படின்றது தான் இங்கே சோர்ஸ் ஆஃப் இனிஷியேஷன். தென் நெக்ஸ்ட்டு, நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் இனிஷியேட்டட் டு சாட்டிஸ்ஃபை எமோஷனல் ஆர் சென்டிமெண்டல் ப்ளஷர். இங்கே என்ன சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்குது, இனிஷியல் சோர்ஸ் ஆஃப் இனிஷியேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய எமோஷனல் அண்ட் சென்டிமெண்டல் ப்ளஷர் எப்படி இருக்குது அதை பேஸ் பண்ணி. தீஸ் ஆர் ஆல் த எக்கனாமிக் அண்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு உண்டான டிஃப்ரென்ஸ். Okay dear students, we can see in next class.